இங்கே பாருங்கள் எந்த அளவுக்கு ஹேர் டை எப்படி பண்ணியிருக்கோம் பாருங்கள். இயற்கையான ஹேர் டை தான். இங்கே பாருங்கள் எந்த அளவுக்கு நல்லா கருகருன்னு நல்லா சூப்பராக அருமையாக நல்லா திக்னஸாக செஞ்சு வச்சுருக்கோம். எப்படி இருக்குது பாருங்களேன். நல்லா பிளாக் பிடிச்சிருக்கு. நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். நாங்கள் எப்படி வீடியோ போட்டிருக்கோன்றத வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். நான் ஃபஸ்ட்டு ஒரு இரும்பு கடாய் எடுத்திருக்கேன். அந்த இரும்பு கடாயில் கடுக்காய் பொடி தாங்க 1.5 ஸ்பூன் நான் எடுத்திருக்கேன். 1.5 ஸ்பூன் கடுக்காய் பொடி. சின்ன ஸ்பூனாக இருந்தால் 2 ஸ்பூன் போட்டுக்குங்க. பெரிய ஸ்பூனாக இருந்தால் 1.5 ஸ்பூன் போட்டுக்குங்க. அடுத்தது மருதாணி தாங்க நான் எடுத்திருக்கேன். எந்த அளவுக்கு கடுகாப்பாய் எடுத்துருக்கோமோ அந்த அளவுக்கு நம்ம மருதாணி பொடி எடுத்துக்கலாம். அடுத்த பொடி என்ன பொடி எடுத்துருக்கேன்னா கரிசலாங்கண்ணி பொடி தாங்க நான் எடுத்திருக்கேன். எல்லாமே சரிசமமாக எடுத்துக்கலாம். அடுத்தது முக்கியமான ஒரு பொருள் தாங்க அது என்னென்னா அது என்ன பொடினா அன்னமேதி தாங்க நான் எடுத்திருக்கேன். அதை 2 ஸ்பூன் நம்ம எடுத்துக்கலாம். அதை இவ்வளோதாங்க. இயற்கையான பொருளே இவ்வளோதாங்க. சூப்பரான பொருள் தாங்க இது. சின்ன ஸ்பூனாக இருந்துச்சுன்னா 2 ஸ்பூன் போட்டுக்குங்க. அதுவும் பெரிய ஸ்பூனாக இருந்தால் 1 ஸ்பூன் போட்டுக்குங்க. அந்த அளவுக்கு நம்ம நல்லா கலக்கிக்கிட்டோம். அந்த அளவுக்கு நல்லா கலக்கிட்டு நல்லா அரை எலுமிச்சம்பழம் எடுத்துக்குங்க. லெமன் அரை லெமன் போட்டால் போதும். நிறையா இருந்துச்சுன்னா நீங்கள் முடிக்கு தகுந்தாப்பில் பொடி அதிகமாக எடுத்துருந்தீங்கன்னா அதுக்கு தகுந்தாப்பில் நீங்கள் ஒரு லெமன் கூட எடுத்துக்கலாம். அந்த அளவுக்கு நம்ம இயற்கையான பொருள் தாங்க எடுத்திருக்கோம். வீடியோவை கட் பண்ணாமல் முழுசாக பார்த்து பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள். நல்லா கிளறி விட்டுக்குங்க. நல்லா கிளறி விட்டதுக்கப்புறம் கூலிங் தண்ணி தாங்க நான் எடுத்திருக்கேன். நல்லா கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி விட்டு நல்லா கிளறி விட்டுக்கணும். எந்த அளவுக்கு நம்ம கிளறோமோ அந்த அளவுக்கு நல்லா நம்ம கலரும் நல்லா மாற்றம் கொடுக்கும். ரொம்ப தண்ணி ஊற்றக்கூடாது. நமக்கு தேவையான அளவுக்கு தண்ணி ஊற்றிக்கணும். இந்த வீடியோ பிடிச்சிச்சின்னா லைக் பண்ணுங்கள். கட் பண்ணாமல் முழுசாக பாருங்கள். எந்த அளவுக்கு இங்கே பாருங்கள் எப்படி இருக்குது பாருங்கள். செம்மையாக நீங்களும் இதே மாதிரி வீட்டில் ட்ரை பண்ணி பார்த்துட்டு நீங்களும் பதில் சொல்லலாம். இங்கே பாருங்கள் எந்த அளவுக்கு ஒரு தட்டை போட்டு நம்ம மூடி வச்சிடலாம். நல்லா கொஞ்சம் நேரம் ஒரு 5 மணி நேரம் கழித்து அதை அப்படியே ஓரமாக வச்சுட்டு ஒரு 5 மணி நேரம் கழித்து நம்ம அதை எடுத்து பார்க்கலாம். ஓரமாக வச்சாச்சு. அதை அப்படியே 5 மணி நேரம் கழித்து பார்க்கலாம். இங்கே பாருங்களேன் எப்படி இருக்குது பாருங்களேன். செம்மையாக நல்லா இறுக்கம் கொடுத்து கலரே மாற்றம் கொடுத்துருச்சு பாருங்கள். எந்த அளவுக்கு நல்லா கருப்பு பிடிச்சிருக்கு பாருங்களேன். நல்லா கருமையும் மாறிடுச்சு. நல்லா நிறமாகவும் இருக்குது. அந்த அளவுக்கு நம்ம இங்கே பாருங்கள் எந்த அளவுக்கு நல்லா இறுக்கம் கொடுத்து நல்லா பிளாக் வந்திருக்கு பாருங்கள். கையெல்லாம் அந்த அளவுக்கு நல்லா பிளாக் ஒட்டிக்கும். நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருச்சுன்னா லைக் பண்ணுங்கள். வீடியோ கட் பண்ணாமல் முழுசாக பாருங்கள். அப்போ தான் நாங்கள் எப்படி போட்டிருக்கோன்றதை உங்களுக்கு தெரியும். பாருங்கள் எந்த அளவுக்கு நல்லா பிடிச்சிருக்கு அந்த இடம்லாம். இது எனக்கு நேற்று 2-3 நாள் ஆகிடுச்சு இது போகிறதுக்கு. எனக்கு இந்த கருப்பெல்லாம் போகிறதுக்கே 2-3 நாள் ஆகிடுச்சு. அந்த அளவுக்கு நல்லா கருப்பு பிடிச்சிக்கிச்சு. இதை நீங்கள் தலையில் தடவுன உடனே 2 மணி நேரம் 3 மணி நேரம் நல்லா காய விட்டுருங்க. காய விட்டதுக்கப்புறம் நல்லா கூலிங் தண்ணியில் நல்லா அலசிடுங்க. அலசினதுக்கப்புறம் நீங்கள் ஷாம்பு சீயாக்கா எதுவும் போடாதீங்க. அப்போ தான் இன்னும் நமக்கு பிளாக் கொடுக்கும். தலையில் ஆயில் எதுவுமே இருக்கக்கூடாது. ட்ரையாக இருந்ததுக்கப்புறம் தான் நீங்கள் இதை போடணும். அப்போ தான் நல்லா பிடிச்சிக்கும், நல்லா ஒட்டும். இங்கே பாருங்கள் எந்த அளவுக்கு நல்லா மருதாணி நல்லா ஒரு மாவு மாதிரி இருக்குது பாருங்கள். எந்த அளவுக்கு நல்லா பிடிச்சிருக்கு பாருங்களேன். செம்மையாக அருமையாக ஒழுகாமல் அந்த அளவுக்கு நல்லா பிடிச்சிருக்கு தலையில். இங்கே பாருங்கள் எப்படி இருக்குது பாருங்களேன். நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். இங்கே பாருங்கள் அங்கங்கே நல்லா கருப்பு ஒட்டியிருக்கு பாருங்கள். எப்படி இருக்குது பாருங்களேன். அதே மாதிரி எங்கள் வீட்லேயும் நாங்கள் தலையில் போட்டு விட்ருக்கோம். இங்கே பாருங்கள் எங்கள் வீட்டுக்காருக்கும் தலையில் போட்டிருக்கோம். அவருக்கு அடியிலெல்லாம் வெள்ளை முடி அதிகமாக இருந்ததுனால இதை நான் தலையில் அப்ளை பண்ண போகிறேன்.
இங்கே பாருங்கள் எப்படி இருக்குது பாருங்கள், தலையெல்லாம் ஒரே வெள்ளை முடி அதிகமாக இருக்குது. அதனால் இதை வந்து நான் அப்படியே தலையில் நான் வந்து ப்ரெஷ்ஷு எதுவுமே எடுக்கலை, கையில் வச்சதோடய அப்படியே தடவ போகிறேன். நீங்கள் ப்ரெஷ்ஷு யூஸ் பண்ணிக்கங்க, எல்லாம் க்ளவுஸ் யூஸ் பண்ணிக்கங்க. நான் வெறும் கையில் தான் பண்ணுறேன். எனக்கு இந்த கையில் போகிறதுக்கே 2-3 நாள் ஆயிடுச்சு, இந்த பிளாக் போகிறதுக்கே. அந்த அளவுக்கு நல்லா பிடிச்சிச்சு. நல்லா திக்னஸாக போடணும். இதை வந்து நிறையா வெள்ளை முடி இருக்கிறவங்க வந்து வாரத்தில் 2 முறை போட்டிங்கன்னா உங்களுக்கு நல்லா அந்த வெள்ளை முடி கலரே மாற்றி பிளாக் கலரில் கொண்டு வந்துடும். நிறையா வெள்ளை முடி இருக்கிறவங்க இதை வாரத்தில் 2 முறை போடுங்க, நல்லா கருப்பாக கொண்டு வந்துடும். கம்மியாக இருக்கிறவங்களுக்கு மாதத்துக்கு 1 முறை போடுங்க. நல்லா காய விட்டுருங்க. இதை காய விட்டுறதுக்கப்புறம் நல்லா கூலிங் தண்ணியில் அலசிடுங்க. பாருங்கள் எப்படி பாருங்கள், நல்லா திக்னஸாக போடணும். நம்ம போடுறதுல தான் இருக்குது. இது நல்லா திக்னஸாக போட்டு நல்லா காய விட்டுடணும். காய விட்டதுக்கப்புறம் நம்ம தலையை வாஷ் பண்ணிவிட்டு எப்படி இருக்குன்றத உங்களுக்கு காட்டுறோம். பாருங்கள் நல்லா ஃபுல்லாக அப்ளை பண்ணியாச்சு, நல்லா திக்னஸாக போட்டாச்சு. நெத்தியில் நல்லா பிளாக் ஒட்டிச்சு. நல்லா திக்னஸாக போடணும். என் கையெல்லாம் நல்லா கருப்பாகிடுச்சு பாருங்கள், செம்மையாக. எனக்கு இது போகவே 2-3 நாளாக ஆகிடுச்சு. அந்த அளவுக்கு இங்கே பாருங்கள், பாத்திரமே காலி ஆகிடுச்சு. இங்கே பாருங்களேன், நல்லா கழுவியாச்சு. தலையை கழுவி வாஷ் பண்ணிவிட்டு வந்துட்டாங்க. இங்கே பாருங்கள் எப்படி நல்லா பிடிச்சிருக்கு பாருங்களேன். நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். இது இயற்கையான, நம்ம வந்து மருதாணி பொடி அதெல்லாம் போட்டு தான் பண்ணுறோம். இயற்கையான ஹேர் டை தான் அது. நீங்களும் வீட்டில் செஞ்சு பாருங்கள். செஞ்சு பார்த்து ரிசல்ட் எப்படி இருக்குன்றது சொல்லுங்கள். வீடியோ பிடிச்சிச்சின்னா லைக் பண்ணுங்கள். வீடியோ கட் பண்ணாமல் முழுசாக பாருங்கள். பாய்.